வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். ஐக்கிய நாடுகள் அவையின் அமர்வுகளில் கலந்து கொண்டதை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் புலம்பெயர் நாடுகளுக்கான பயணங்களில் ஈடுபட்டு வருகின்றார். அங்குள்ள தமிழ் மக்களுடன் நேரடி கலந்துரையாடல்களில் பங்கேற்று அவர்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் நேருக்கு நேர் எதிர்கொண்டு பதிலளிக்கும் விதத்தில் அவர் செயற்படுவது அரசியல் வட்டாரங்களில் குறிப்பிடத்தக்க ஒன்றாக உள்ளது. நேற்றைய பிரான்ஸ் நகரில் நடைபெற்ற பொதுமக்கள் கலந்துரையாடலில் ஏராளமான புலம்பெயர் தமிழர்கள் கலந்து கொண்டனர். இந்த கலந்துரையாடலில் புலம்பெயர் சமூகத்தினர் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து அர்ஜுனாவிடம் விளக்கங்களை கேட்டனர். அர்ஜுனா தாம் எதிர்பார்த்த அளவில் கேள்விகள் எழுந்ததாக இல்லாததாலும் ஒரே விதமான கேள்விகள் கேட்கப்பட்டதாலும் ஒரு அளவுக்கு மேல் ஏமாற்றம் அடைந்ததாக வெளிப்படையாக தெரிவித்தார். குறிப்பாக தம்மை கடுமையாக விமர்சித்த சில புலம்பெயர் அமைப்புகள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்த்த போதும் அவர்கள் யாரும் வராதது வருத்தமளிப்பதாகவும் குறிப்பிட்டார். நேருக்கு நேர் பேசவும் விளக்கமளிக்கவும் எனக்கு விருப்பம் இருந்தது. ஆனால் அதற்கான வாய்ப்பை சிலர் தவிர்த்து விட்டனர் என்று அவர் தெரிவித்தார். இலங்கை தமிழ் சமூகத்தினரிடையே மட்டுமின்றி புலம்பெயர் சமூகத்தினரிடையும் பல்வேறு அமைப்புகள், குழுக்கள், சிந்தனைகள் என பிரிவுகள் நிலவுகின்றன என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. இதை நேரடியாக சுட்டிக்காட்டிய அர்ஜுனா தற்போது அந்த பிரிவினைகள் காரணமாக ஐநா போன்ற சர்வதேச அரங்குகளில் தமிழர் பிரச்சனைகள் ஒரே குரலில் முன்வைக்கப்படுவதில்லை என்பதை கவலைக்குரிய ஒன்றாக குறிப்பிட்டார். நாம் ஒற்றுமையாக பேசாதவரை தமிழர் பிரச்சனைகள் சர்வதேச அளவில் தேவையான வலிமையுடன் ஒலிக்காது. அதனால் புலம்பெயர் மக்களிடையே ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அவரது இந்த கருத்து பலரிடம் ஒத்துழைப்பையும் சிந்தனையையும் தூண்டியது. சிலர் இதை நேர்மையான அழைப்பு என்று வர்ணித்தனர். அர்ஜுனா ராமநாதனின் சமீபத்திய வெளிநாட்டு பயணங்கள் அவரின் அரசியல் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தும் முயற்சியாக கருதப்படுகின்றது. ஐநா அமர்வுகளில் தமிழர் பிரச்சனைகளை சுட்டிக்காட்டும் போது புலம்பெயர் மக்களின் ஒருமைப்பாடு அவசியம் என்பதையும் அவர் வலியுறுத்தி வருகிறார். இந்த சந்திப்புகள் புலம்பெயர் சமூகத்தின் மனப்பாங்கையும் எதிர்கால அரசியல் ஒத்துழைப்பையும் மாற்றக்கூடியவை என்று பலர் கருதுகின்றனர். பிரான்சில் நடந்த இந்த கலந்துரையாடல் புலம்பெயர் தமிழ் அரசியல் வட்டாரங்களில் புதிய விவாதங்களை தூண்டியுள்ளது. விமர்சனங்களையும் சந்தேகங்களையும் நேருக்கு நேர் எதிர்கொண்டு ஒற்றுமைக்கான ஒரு குரலாக தன்னை முன்வைத்து அர்ஜுனா ராமநாதன் இனி புலம்பெயர் தமிழர் அரசியல் விவாதங்களில் முக்கிய இடத்தை பெற வாய்ப்பு இருப்பது தெளிவாகின்றது. சந்திப்பிலே கலந்து கொண்ட சிலர் அர்ஜுனாவிடம் நாமல் ராஜபக்சவுடன் உள்ள தொடர்பு குறித்து கேள்வி எழுப்பினர். இது தொடர்பாக அண்மையில் சமூக வலைதளங்களில் மற்றும் சில ஊடகங்களில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அந்த கேள்விகளுக்கு மிக தெளிவாக பதிலளித்த அர்ஜுனா தாம் எந்த அரசியல் தலைவருடனும் தொடர்பு கொள்ளும் போது அது தமிழர் பிரச்சினைக்கான தீர்வை முன்னேற்றும் நோக்கத்தில் தான் என்பதை வலியுறுத்தினார். நாம் யாருடனும் பேசுவதை தவிர்த்தால் தீர்வு வராது. தமிழர் உரிமைகள் குறித்து யாருடன் பேசினாலும் அது சமாதானத்தையும் முன்னேற்றத்தையும் நோக்கியது என்று அவர் விளக்கினார். அவரது பதில்கள் திடமாகவும் வெளிப்படையாகவும் இருந்ததாக நிகழ்வில் கலந்து கொண்ட பலரும் குறிப்பிட்டனர். பிரான்சில் நடைபெற்ற தமிழ் மக்கள் சந்திப்பு வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. அந்த நிகழ்வில் பங்கேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனிடம் பல முக்கியமான மற்றும் கடுமையான கேள்விகள் எழுப்பப்பட்டன. மக்கள் நேரடியாகவே அவரிடம், நீங்கள் எதற்காக போராடுகிறீர்கள்? உங்களை நம்பலாமா? பிரான்ஸ் தமிழர்களை ஏன் பார்க்க வந்தீர்கள்? புலம்பெயர் மக்களிடமிருந்து பணம் சேகரித்து தனிப்பட்ட செலவுகளுக்கு பயன்படுத்தும் திட்டம் இதுவா என்று தொடர் கேள்விகளை முன்வைத்தனர். இந்த கேள்விகளுக்கு அமைதியான ஆனால் உறுதியான பதிலை அர்ஜுனா வழங்கினார். அவர் கூறுகையில், யாழ்ப்பாணத்தில் வாழும் ஒவ்வொருவருக்கும் புலம்பெயர் நாடுகளில் உறவுகள் இருக்கின்றன. உண்மையில் புலம்பெயர் மக்களின் பங்களிப்பால் தான் யாழ்ப்பாணம் என்று இயங்குகின்றது. அவர்கள் இல்லையெனில் நம் இனம் என்றோ அழிந்திருக்கும். அவர் மேலும் கூறுகையில், வடக்கில் எந்த மாற்றமும் ஏற்பட வேண்டுமானால் அது புலம்பெயர் மக்களின் ஆதரவாலும் முயற்சியாலும் மட்டுமே சாத்தியம். வெளியில் இருந்து வெறுமனவே ஐநாவுக்கு செல்கின்றோம் என்று கூறி படம் காட்டுவதால் மாற்றம் வராது என்று வலியுறுத்தினார். அர்ஜுனா மீது எழுந்து நாமல் ராஜபக்சவுடன் டீல் வைத்திருக்கின்றார் அல்லது பணம் பெற்றுள்ளார் என்ற குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் நேரடியாக பதிலளித்தார். சமூக வலைதளங்களில் பதிலளிப்பதை விட உங்களிடம் நேரில் வந்து நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் நேரடியாக பதில் சொல்லவே நான் இவ்வாறான சந்திப்புகளை ஏற்பாடு செய்துள்ளேன் என்றார் அவர். அர்ஜுனாவிடம் தொடர்ந்து எழுப்பப்பட்ட மற்றொரு கேள்வி, புலம்பெயர் தமிழர்கள் உங்களை நம்பி அணிதிரள வேண்டுமா? ஆனால் சில சமயங்களில் நாடாளுமன்ற பதவியில் இருந்து நீங்கள் விலகுகிறேன் என்று கூறுகின்றீர்கள். இதனால் நாங்கள் எந்த நம்பிக்கையில் உங்களை பின்பற்ற முடியும்? இதற்கு பதிலளித்த அவர், உண்மையில் அரசியல் நேர்மையானதையும் சவாலானதையும் வெளிப்படுத்தியது. பொய் பேசும் அரசியல்வாதி 100 வருடம் நிலைத்து நிற்க முடியும். ஆனால் உண்மையாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு பயணம் கடினமானது. நான் அரசியலுக்கு வந்தது ஒரு மாயை உடைக்கத்தான். அவர் தொடர்ந்து கடந்த 14 தொடக்கம் 15 ஆண்டுகளாக புலம்பெயர் சமூகத்திடம் ஐநா அடுத்த வருடம் தீர்வு தரும், இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லி மக்கள் ஏமாற்றப்பட்டு வந்ததாக குறிப்பிட்டார். நான் இம்முறை ஐநா அமர்வில் கலந்து கொண்டதன் மூலம் அந்த அமைப்புகளின் உண்மையான முகத்தை உலகம் காண வைத்திருக்கின்றேன் என்றும், பல ஆண்டுகளாக மனித உரிமை ஆணைக்குழுவின் பிரதான அமர்வுகளில் யாரும் நம் இனத்தின் உண்மையை பேசவில்லை. நான் இம்முறை ஐநா அமர்வில் கலந்து கொண்டதன் மூலம் அந்த அமைப்புகளின் உண்மையான முகத்தை உலகம் காண வைத்திருக்கிறேன். பல ஆண்டுகளாக மனித உரிமை ஆணைக்குழுவின் பிரதான அமர்வுகளில் யாரும் நம் இனத்தின் உண்மையை பேசவில்லை.
இணை அமர்வுகளில் மட்டுமே பேச்சுக்கள் நடந்துள்ளன. வெளியே நின்று கொடியை பிடித்து படம் எடுப்பதில்ல தீர்வு என்று அவர் விளக்கினார். புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் தற்போதைய நோக்கம் என்ன என்பது பற்றியும் அர்ஜுனா கேள்வி எழுப்பினார். பரம்பரை வழியாக சிலரின் பொய்மையான அரசியலால் நாம் சிக்கொண்டிருக்கின்றோம். அந்த மாயை உடைத்து விடுவதே எனது நோக்கம் என்றும், உண்மையான அரசியல்வாதியாக இருப்பது பெரும்பாலும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாது, ஆனாலும் அதுவே என் வழி என்றும் அவர் தெரிவித்தார். அர்ஜுனா ராமநாதனின் பிரான்ஸ் மக்கள் சந்திப்பு ஒரு அரசியல் பேச்சு அல்ல, அது அவரது நேர்மை, வெளிப்படைத்தன்மை மற்றும் தமிழ் அரசியலில் புதிய சிந்தனைக்கு வழிகாட்டும் ஒரு முயற்சியாக பலரும் பாராட்டியுள்ளனர். மாகாண சபை தேர்தல் இனி அரசாங்கம் காலம் தாழ்த்த முடியாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் மரிக்கார் தெரிவித்திருந்தார். மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு முன்வைத்துள்ள முக்கிய நிபந்தனைகளிலே ஒன்று. எனவே வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு அரசாங்கம் அழகிய சொற்களால் நிரம்பிய வரவு செலவு திட்டத்தை நவம்பரில் முன்வைக்கும் என்று அவர் கூறுகிறார். முன்னைய ஆட்சிகளின் போது அமைச்சர் மாற்றங்கள் நடந்தாலும் எந்த மாற்றமும் ஏற்பட்டது இல்லை என ஜேவிபி விமர்சித்தது. என்று அதே விமர்சனங்களை இந்த அரசாங்கத்திற்கும் நாங்கள் முன்வைக்க வேண்டி முடிகின்றது. அவர் எடுத்துக்காட்டாக கூறுகையில், அமைச்சர் விமல் ரத்நாயகவுக்கு வழங்கப்பட்டிருந்த 4 அமைச்சர்களில் முன்னெடுக்கப்பட வேண்டிய வேலை திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த 36.6 பில்லியன் ரூபாய் பயன்படுத்தப்படாமல் விட்டதாகவும், அந்த தொகை அடுத்த ஆண்டுடன் கடன் திருப்பி செலுத்துவதாக மாற்றப்பட்டதாகவும் தெரிவித்தார். ஒரு இயலுமையுள்ள அமைச்சரிடம் இந்த அமைச்சர்கள் நீக்கப்பட்டு வேறு இயலாமையுள்ள ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதுவே அவர்களது திறமையை காட்டுகின்றது என்று அவர் கடுமையாக விமர்சித்தார். தமது ஆட்சியில் 25 அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் 25 பிரதி அமைச்சர்கள் மட்டுமே நியமிக்கப்படுவார் என்று முன்பு கூறியிருந்தும், தற்போதைய அரசாங்கம் அந்த வரையறைகளை மீறி தனது விருப்பத்தின்படி அமைச்சு பதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது என்று மறைக்கார குற்றம் சாட்டினார். அரசாங்கத்தின் இயலாமை தற்போது வெளிப்பட தொடங்கியுள்ளது. அதனால் மக்கள் மத்தியில் எதிர்ப்பும் அதிக அளவில் அதிகரித்து வருகின்றது. அரசாங்கின் திறனற்ற நிர்வாகத்தால் நாட்டின் வறுமை நிலை 33%-இலிருந்து 47% உயர்ந்துள்ளது. அவர்கள் ஆட்சியினை பொறுப்பேற்ற போது மீள செலுத்த வேண்டிய வெளிநாட்டு கடன் $93 பில்லியன் இருந்தது. கடந்த ஆட்சி காலங்களில் இவர்களது எதிர்ப்புகளால் கைவிடப்பட்ட பல அபிவிருத்தி திட்டங்களை இன்றைய அதே அரசாங்கமே மில்லியன் கணக்கில் நஷ்டத்தை சந்தித்தவாறே மீண்டும் தொடங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிடுகிறார். இவர்கள் தங்களை விருப்பத்துடன் தேர்தலை நடத்துவதாக காட்டிக் கொள்வார்கள். ஆனால் உண்மையில் அது சர்வதேச அழுத்தத்தால் தான் நவம்பரில் முன்வைக்கப்படும் வரவு செலவு திட்டம் மற்றும் கண்மூட செய்யும் வகையில் அழகிய வசனங்களால் ஆனதாக இருக்கும். வரி அதிகரிக்கப்படாது என்று கூறுகின்றார்கள். ஆனால் தேர்தலுக்கு முன் கூறியபடி வரி குறைக்கப்படுமா? மின்சார கட்டணம், நீர் கட்டணம் குறைக்கப்படுமா? மக்கள் எதிர்பார்த்த தீர்வுகள் எதுவும் வருமா என்று கேள்வி எழுப்பினார். மக்கள் நம்பிக்கையுடன் ஆணை வழங்கிய காரணிகள் இந்த வரவு செலவு திட்டத்திலாவது நிறைவேற்றப்படாவிட்டால் அதற்கான பதிலை மக்களே தாங்களே வழங்குவார்கள். அது மிக தெளிவான அரசியல் தீர்ப்பாகும் என்று கூறினார்.